சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. சந்தால் மக்களின் கிளர்ச்சியை பற்றி கேட்டபோது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை, அவர்கள் செய்த கொடூரங்கள் எல்லாம் மனதை பாரமாக்கிவிட்டது. எத்தனையோ கிளர்ச்சிகள் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் எதிர்ப்புகளை இந்த மண்ணின் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் 1857 நடந்த சுதந்திர போரைத்தானே பெரும்பாலும் என்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் தாயே. உண்மைதான் என் மகனே. அந்த எதிர்ப்பு இயக்கம் பெருமளவில் திட்டமிடப்பட்டு ஒரு குறிக்கோளோடு இயங்கியது. இருந்தபோதும் அதற்கு முன் சிறிய அளவில் அவ்வப்போது எதிர்ப்புகள் அதிகம் இருக்கத்தான் இருந்தன. 1800க்கும் 1857க்கும் இடைப்பட்ட காலத்தில் மலைவாழ் மக்கள், விவசாயிகள், ஜமீன்தார்களின் போராட்டங்களை பற்றி சொன்னேன் அல்லவா? இன்னும் சில கிளர்ச்சிகளை உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்போதுதான் நம் நாட்டின் சுதந்திரம் என்பது அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் மகனே. சுதந்திரம் நமக்கு யாரும் தானாய் கொடுக்கவில்லை. அது நம்மால் எடுத்து கொள்ளப்பட்டது என்பது உனக்கு புரியும். 1804 தொடங்கி 3 ஆண்டுகள் ஒரிசாவின் பைக் மக்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு பெரும் கிளர்ச்சியை செய்தார்கள். பைக் மக்கள் ஒரு போராளி வர்க்கம்தான். அவர்கள் போர் வீரர்களாக இருந்தார்கள். அவர்களை ஜமீன்தார்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தங்கள் படைகளில் சேர்த்து பயன்படுத்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஜமீன்தார்களால் வாடகை இல்லாத நிலங்கள் அளிக்கப்பட்டன. பிரிட்டிஷார் ஜமீன்தார்களின் நிலங்களை ஆக்கிரமித்த போது அவர்களது நில வருவாய் கொள்கையில் பைக் மக்களின் வாடகை இல்லாத நிலங்கள் பிரச்சனைக்குரியதாக மாறிப்போயின. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் இந்த நில வருவாய் கொள்கையால் பாதிப்புக்கு உள்ளான பைக் மக்கள் ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார்கள். அவர்களுக்கு முதலில் குர்தாவின் ராஜா ஆதரவளித்து கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினான். ஆனால் அவனது முயற்சி தோல்வியடைந்தது. பிரிட்டிஷார் அவனது பிரதேசத்தை பறிமுதல் செய்து கொண்டார்கள். ஆனால் பைக் மக்கள் அடங்கிவிடவில்லை. அவர்கள் தொடர்ந்து போராடினார்கள். அவர்களது கிளர்ச்சிக்கு ஜகபந்து தலைமை ஏற்றான். 1807 பைக் மக்களின் துணையுடன் பூரியை அவன் ஆக்கிரமித்தான். பிரிட்டிஷ் படையை தோற்கடித்தான். அதன்பின் பூரியை மீட்பதற்காக பிரிட்டிஷார் ஒரு பெரும் படையெடுப்பை நடத்தினார்கள். இறுதியில் சமரச நடவடிக்கைகளின் கீழ் பைக் மக்களின் கிளர்ச்சி ஒரு முடிவுக்கு வந்தது. இதே போல ஒரிசாவின் சம்பல்பூர் பகுதியில் 1827 ஒரு கிளர்ச்சி வெடித்தது. அந்த கிளர்ச்சி 1840 வரை கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நீண்டது. அதை சம்பல்பூர் கிளர்ச்சி என்று என் வரலாறு பதிவு செய்தது. இந்த கிளர்ச்சிக்கு தலைவனாக இருந்தவன் சுரேந்திர சாய். சம்பல்பூரின் உள் விவகாரங்களில் பிரிட்டிஷார் அடிக்கடி தலையிட்டார்கள். அது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. முக்கியமாக
வாரிசு பிரச்சனையில் ஆங்கிலேயர்கள் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். சம்பல்பூர் மகாராஜா சாய் மரணமடைந்ததும் உள்நாட்டு போர் வெடித்தது. மறைந்த மகாராஜாவின் மனைவியான மோகன் குமாரிக்கு ஆதரவாக பிரிட்டிஷார் நடவடிக்கை எடுத்தார்கள். விதவை மோகன் குமாரியை சம்பல்பூரின் ஆட்சியாளராக மக்கள் ஏற்கவில்லை. ஆட்சிக்கு உரிமை கோரிய சுரேந்திர சாய் என்பவன் கீழ் மக்கள் ஒன்று திரண்டார்கள். பிரிட்டிஷாருக்கு எதிராக பெரும் கலகம் வெடித்தது. பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் 1840 சுரேந்திர சாயை பிரிட்டிஷார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதன் பின் பிரிட்டிஷாருக்கு எதிரான கலகமும் நின்று போனது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.